அஸ்ஸலாமு குட் மார்னிங். ரைட், நாங்க எங்களோட கிளாஸ்ல இன்றைக்கு எத்தனை 8வது 9வது கிளாஸ் போகுது. நேற்று மிஸ் ஆகிடும், முந்தின நாள் மிஸ் ஆகின கிளாஸ் சனிக்கிழமை 6 மணிக்கு நடக்கும். சரியா? இந்த நாள் மிஸ் ஆகின கிளாஸ் சனிக்கிழமை 6 மணிக்கு நடக்கும். ஓகே தானே? ரைட், ஓகே. நாங்க கேள்வி அனுப்பியிருந்த நீங்க செய்திருப்பீங்க. கேள்வி அனுப்பியிருந்த நீங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க. இதுல நாங்க மெயினா எஸ்ஏ தான் ட்ரை பண்ணுவோமா மெயின்டாக. அதுல ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய எம்சிக்கு செஞ்சு விட்டுட்டேன். எஸ்ஏ எப்படி செய்யறது ட்ரை பண்றது தான் இது. எம்சிக்யூல 40-45 எடுத்துட்டு எஸ்ஏல 20 எடுத்தெல்லாம் பிரயோசனம். எம்சிக்யூவும் எடுக்கணும், அதே அளவுக்கு என்னதும் எடுக்கணும், எஸ்ஏயும் எடுக்கணும். ரெண்டுமே ட்ரை பண்ணதான். இது ஒரே உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரா வரும். எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு 4வது 5வது பேப்பர். நான் இது 14வது பேப்பர் வேறாக்களுக்கு செஞ்சுட்டு போற அந்த ஒரு தொடர்ச்சியில வருது. 14வது பேப்பர் இது உங்களுக்கு. இது 4வது இந்த மே பேப்பர். ஓகே, முதலாவது அதுல பி கேள்வியே செய்வோம். எஸ்ஐல பி கேள்வி. 2023ஆம் ஆண்டு வந்து எஸ்ஐ கல்வி இன்னொரு கேள்வி. இந்த கேள்வி எப்படி என்றா, எப்படி 2018 கேள்வி இருந்ததோ, எப்படி 2018 கேள்வி இருந்ததோ அதே மாதிரிதான் 2023ஆம் ஆண்டு எஸ்ஏ பி கேள்வி. அந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னால அந்த கேள்வியை எப்படி அணுகிறது என்று தியரிய தந்துரு. அந்த கேள்வியை செய்யறதுக்கு முன்னால அந்த கேள்வியை எப்படி அணுகிறது என்று தியரிய தந்துரு பேப்பர் இல்லையா? அதுல ஒரு பேப்பர் ஒண்ணு கொடுப்பாங்க, நீ வை இடையில எங்கேயாவது. சரியா? ரைட், எப்படி அந்த கேள்வியை அணுகிறது என்று பார்த்துருக்கோம். முதலாவது இந்த தியரியை கவனிச்சு கொள்ளுங்க. குரோமியம் இருக்குதுன்னு வைப்போம். H2O 6 times 3+. குரோமியம் H2O 6 times 3+. இது யாரு? சிக்கல் அயனா சிக்கல் சேர்வையா? CrH2O 6 times 3+. சிக்கல் அயனா சிக்கல் சேர்வையா? சிக்கல் அயன் என்ன அது கண்டுபிடிக்க தெரியணும். சிக்கல் அயன் எது, சிக்கல் சேர்வை எது? ரைட், இந்த சிக்கல் அயன் இதுக்குன்னா Cl மைனஸ் போட்டா என்ன வரும்? CrH2O 6 times Cl3 வரும். ஓகேயா? CrH2O 6 times Cl3 வரும். நீங்க சொல்லுங்க, இதுல மொத்தமா எத்தனை அயன் இருக்குதுண்டு? எத்தனை அயன்றா? எத்தனை அயன் இருக்குது? டைப் பண்ணுங்க. எத்தனை அயன் இருக்குது அது கண்டுபிடிக்க தெரியணும். சரியா? 2018 கேள்வி. ஓகே நிலுஷா, எத்தனை அயன் இருக்கு? மூண்டோ? எத்தனை எத்தனை எப்படி? நாலு. Cr உண்டு, Cl அது மூன்று. அப்படியா? Cr பிளஸ். ஓகே, சரி, இது இருக்கட்டும். அடுத்ததையும் கேட்டுக்கிறேன். CrH2O 5 times Cl. ஓகேயா? இது 3+, இது ஒரு மைனஸ்ண்டா இங்க 2 பிளஸ் வரும். இதுல Cl மைனஸ் போடும். CrH2O 5 times Cl Cl2. இதுல எத்தனை அயன் இருக்கு? அயன் எத்தனை 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 கணக்கு டைப் பண்ணுங்க. இதுல எத்தனை அயன்? எத்தனை எத்தனை எப்படி? Cr உண்டு, Cl உண்டு, இங்கால 2 4 அல்லவா? எத்தனை? 2 3 எப்படி?
CR3 plus உண்டு, Cl minus உண்டு. எத்தனை டைப் பண்ணுங்க. தெரியாம இப்படி எஸ்ஏ கல்வி கை வைக்கிறேன். சொல்லு, நீ சொல்லு. ஓகே ரிஹா, எத்தனை எத்தனை சரி பாருங்க. ஓகே சானா, எத்தனை தடவை நான் கத்தி கத்தி சொல்லியிருப்பேன். சிக்கல் அயன் என்றது ஒரு அயன். சிக்கல் அயன் எத்தனை அயன்? இது ஒரு அயன். சிக்கல் அயன் ஒரு அயன். ஓமா, சிக்கல் அயன் ஒரு அயன். குளோரின் எத்தனை அயன்? 3 அயன். மொத்தமா 3 குளோரின் இருக்குது. சிக்கல் அயன் ஒரு அயன். மொத்தமா எத்தனை Cl மைனஸ் இருக்குது? 3 இருக்குது. அப்ப மொத்தமா இங்க இருக்கிற அயன் எத்தனை? 4. மொத்தமா இங்க இருக்கிற அயன் எத்தனை? 4. பாருங்க, சிக்கல் அயன் ஒரு அயன். குளோரின் எத்தனை அயன்? 2. எத்தனை அயன்? 3 அயன். சரியா? CrH2O 4 times Cl2 2 plus Cl minus என்ன வர போகுதுன்னா எழுதுங்க. CrH2O 4 times இதுல ஒரு பிளஸ் வரும். Cl2 வெளியால என்ன ரீஜன்? ஒரு Cl ரீஜன். டோட்டலா எத்தனை அயன்? சிக்கல் அயன் ஒரு அயன். ஓகேயா? சிக்கல் அயன் ஒரு அயன். இது எத்தனை அயன்? ஒரு அயன். டோட்டலா எத்தனை அயன்? 2 அயன். நான் இப்படித்தான் போன முறையெல்லாம் நம்புனேன். நான் இதெல்லாம் வடிவா சொல்லி கொடுத்துட்டேன். இப்படி எல்லாம் கேள்வி செஞ்சு போட்டேன். அப்ப சொல்லி கொடுத்த மாதிரி தனி கேள்வி வந்திருக்குது. பிள்ளை எல்லாம் செஞ்சு பத்தி ரிசல்ட்ஸ்ல வருமானு பார்த்தா சில அதை கூட செய்யாம வந்திருக்குது. ஏன் கணக்கு இல்லை, சும்மா போற ஏனதான படிக்கிறேன். அது என்னது எத்தனை அயன் போடுறோம்னு தெரியாது, வாரதும் விளங்குற இல்லை. போட்டு அடிச்சுட்டு வந்தா தனக்கேசே செய்ய வர இல்லை என்று சொல்லிட்டு வர வேண்டியது. என்ன அப்படியே சிம்பிளா கேட்டிருக்கேன். எத்தனை அயன் வருது, எத்தனை அயன் வருதுன்றதுதான் கேள்வி. மற்றபடிக்கு ஒன்றுமே இல்லை புதுசா. அப்ப பாருங்க, இதுல ஒரு அயன், இதுல ஒரு அயன், 2 அயன். அடுத்தது CrH2O 3 times Cl3. இங்க வெளியால என்ன வரும்? 3 பிளஸ் 3 மைனஸ் 3 பிளஸ் 3 மைனஸ். வெளியால என்ன வரணும்? ஒன்றுமே வராது. 3 பிளஸ் 3 மைனஸ் எதுவுமே இல்லை. இது சிக்கல் சேர்வை. இங்க அயன் இல்லை. CrH2O 2 times Cl 4 times. இங்க என்ன வரணும்? 3 பிளஸ் 4 மைனஸ் ஒரு பிளஸ் வரும். சரி, ஒரு மைனஸ் வரும். ஒரு மைனஸ் வரும். ஓகேயா? சரி, இதுல ஒன்று Cl மைனஸ் போடையா? Cl மைனஸ் போட்டு சேர்த்து எழுதையா? Cl மைனஸ் சும்மா போட்டு சேர்த்து எழுதி விட்டுறியாங்க? ஏன் எழுது? என்ன மைனஸ்? என்ன மைனஸ்ல ஒன்று மைனஸ போடுவீங்களா? போட இயலாது. அப்ப என்னதை போடணும்? பிளஸ் போடணும். யாரு பிளஸ் போடு? A பிளஸ் போடலையா? K பிளஸ். அப்ப வார விளைவு என்னது? K. ஓகே, ஒரு மைனஸ்ன்றதால K. அது முழுக்க போடு. CrH2O 2 times Cl4. எத்தனை அயன்? 2 அயன். சரியா சஹானா? H2O ஒரு டைம்ஸ், Cl 5 டைம்ஸ். இதுல 3 பிளஸ், இதுல எத்தனை மைனஸ்? 5 மைனஸ். இங்கால என்ன வரும்? 2 மைனஸ். அப்ப என்னத்தை போடுவீங்க? K பிளஸ். அப்ப இது வரப்போது K2 CrH2O Cl 5 டைம்ஸ். எத்தனை அயன் இருக்கு? மலார்ந்து எழுதி என்ன செஞ்சியோ தெரியா போன முறை. ஆனா நான் மாத்த இல்லை. நான் 2019 இப்படித்தான் சொல்லி கொடுத்தேன். 2023 இப்படித்தான் சொல்லி கொடுக்குறேன். கேள்வியானோர் இன்னமும் மாத்தாம அப்படியே தான் கூட்டு இருக்கிறான்.
சரியா போட்டீங்களா? ரைட். இதுல பார்ப்போம். Cr H2O இங்க 6 5 டைம்ஸ் Cl இருக்குதுண்டு இயால Cl2 இருக்குதுண்டு இதுக்கு AgNO3 போடும். யாரு விளைவா வரலாம்? AgNO3 போடுறேன் யாரு விளைவா வர? AgCl விளைவா வர. AgCl வர. நீங்க சொல்லுங்க எத்தனை மூல் AgCl விளைவா வரும்? AgNO3 போடுறோம். AgCl விளைவா வரப்போகுது. எத்தனை மூல் AgCl விளைவா வரலாம்? AgNO3 மிகை நிறைய அள்ளி போட்டு AgCl தான் வரப்போகுது. எத்தனை மூல் வர? ஓகே ஓகே ரிஹாமா ஓகே சஹாரா எத்தனை மூல் வர? 3 மூல் வர. எத்தனை மூல் வர? சரி நுஸ்ரா நீ இல்ல எத்தனை மூல் வர? எத்தனைடா வர? 3 2 எப்படி எப்படி 2? ஓகே அப்ரா நீ சொல்லு சாயினி. ரைட். அதுல எத்தனை வரலாம்டா? 2 மூல் வர. ஏன் 2 மூல் வரலாம்டா? ஈதற் பிணைப்பால இருக்கிறது தாக்கத்துக்கு போவாது. ஈதற் பிணைப்பால இணைஞ்சிருக்கிறது தாக்கத்துக்கு போவாது. அயன் பிணைப்பால இணைஞ்சிருக்கிறது தான் தாக்கத்துக்கு போகும். இது தாக்கத்துக்கு செல்லாது. இது என்ன செய்யும்? தாக்கத்துக்கு செல்லும். ஈதல் பிணைப்பு தாக்கத்துக்கு போவாது. என்ன பிணைப்பு போகுது? அயன் பிணைப்பு போகும். அயன் பிணைப்புல எத்தனை குளோரின் இருக்குதோ அதே அளவுக்கு தான் என்ன வரும்? விளைவுட மூலளவு வரும். ஈதல் பிணைப்பு தாக்கத்துக்கு போவாது. அயன் பிணைப்பு மட்டும்தான் தாக்கத்துக்கு போகும். ஐடியா 2023 2018 2016 இல்லாட்டி 17 2023 2018 2016 இல்லாட்டி 2017 ஈவன் 2019லயும் இருக்கு. ஆனா மூலளவில் யாரும் தாக்கத்துக்கு போகும் 2019. ஒரு குட்டி ஐடியா. நம்ம பாருங்க தாக்கத்துக்கு செல்லாது தாக்கத்துக்கு செல்லு. இன்னொன்றையும் போட்டு CrH2O 5 times Cl2 Cl AgNO3 போடுவீங்க. என்ன விளைவா வரலாம்? AgCl வரலாம். எத்தனை AgCl வரலாம்? ஒரு மூணு தான் வரலாமே. அயன் பிணைப்புல இருக்கிறேன்னா தாக்கத்துக்கு போகும். சரியா? இதையும் போட்டுக் கொள்ளுங்க.
இத போட்டீங்க ஏண்டி வைப்போமே இது தெரியுமாண்டு பார்ப்போம். ஒரு மைய அணு 6 இணையையும் இணைஞ்சா அது என்ன கேக்குற 6 மைக் ஓபன் பண்ண சொல்லையா நானே ஓபன் பண்ணிட்டேயா ஒரு மைய அணுவும் 6 இணையும் 6 ஈதற் பிணைப்பும் வந்தா அது எண்முவை கேத்திர வேண்டியது. ஒரு மைய அணு 4 ஈதற் பிணைப்பும் வருதுண்டா அது நான்முகி கேத்திர அணிதம் இல்லாட்டி தலச்சதுர வடிவம் கூட வரலாம். தலச்சதுர வடிவம். ஒரு மைய அணு 2 இணையும் இணை என்ன 2 ஈதற் பிணைப்பு வருதுன்னு வைப்போம். அது என்ன வடிவம் என்ன வடிவம் நீட்டல் என்ன அது என்ன வடிவம் நீட்டல் ஓகேயா மையானும் 2 ஈதற் பிணைப்பு மறுபண்டாது என்ன வடிவமா இருக்கும் நீட்டலா இருக்கும். அவங்க இவ்வளவு காலத்துக்கு வெண்முகியும் தலைச்சதுரம் தான் கேட்டிருக்கிறாங்க. ஏஜியில மட்டும்தான் நீட்டல் வரலாம். ஏஜி NH2 பிளஸ் அமோனியா போடக்குள்ள வர்றது அது வேணும்னா நீட்டலா வரலாம். ஆனா அதெல்லாம் கேட்கிற அளவுக்கு எல்லாம் இல்லை. ஓகே அதை வெளியே வச்சு கொள்ளுங்க. 6 வெண்முகி 4 தலைச்சதுரம் இல்லாட்டி நான்முகி 2 நீட்டு அதை எழுதி போட்டு கேள்விக்கு போகும். இதை எழுதிட்டோம்னா கேள்விக்கு போவோம். கேள்விக்கு போவோம். நாளைக்கு இன்ஆர்கானிக் ஆர்கானிக் தான் கூடுதலா தரப்போறேன்னா ஓகேயா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் அதே மாதிரி எலக்ட்ரோ அதுக்குள்ள கொஞ்சம் நாளைக்கு செஞ்சு கொண்டு வருவோம். எங்கட இன்ஆர்கானிக்ண்டா 7வது கேள்வியும் 9வது கேள்வியும் வந்துடும். ஆர்கானிக்ண்டா 8வது கேள்வி வந்துடும். எலக்ட்ரோண்டா 7வது கேள்வி வந்துடும். ஒன்றுதான் மிஸ் ஆக போகுது எஸ்ஐ பிசிக்கல் என்ன அது எப்படியோ நான் பிசிக்கலுக்கு இன்னொரு டைம் சரி பிசிக்கல் கொஞ்சம் பிறகு செஞ்சு வருவோம். ஓகே இல்ல பாருங்க உங்களுக்கு டைம் இருக்குது. இதானே ஃபர்ஸ்ட் மந்த் முடிஞ்சு அடுத்த மந்த் அதுக்கு அடுத்த மந்த் அதுக்குள்ள பிசிக்கலை எல்லாம் கவர் பண்ணி போட்டுரும். இந்த டைமுக்கு ஏபிசிடி மற்றது அந்த இதுல அந்த 100 days அந்த டாஸ்க்ல உங்களை மேக்சிமம் செய்ய வச்சுட்டேன். ஃபுல்லா ஸ்ட்ரக்சரும் முடிச்சு எஸ்ஐட ஏற்பாட்டும் செய்ய வச்சு போட்டேன். நிறைய பேர் அது செஞ்சு அனுப்பியிருந்தீங்க. இப்ப நான் ஏம்போட இல்லைன்னா 2011 மட்டும் முடிச்சுட்டு அங்கால பி பார்ட் தான் இருக்குது. பி பார்ட் இடையில செய்ய வைக்கணும். அதுக்குள்ள இந்த பேப்பரையே கொஞ்சம் கொஞ்சமா நான் பேப்பரா செட் பண்ணி போட்டு இப்ப செய்ய வச்சு ஓகேயா ஏபிசிடி ஆகியன எண்முக கேத்திராணியத்தை கொண்ட இரும்பின் இணைப்பு சேர்வை எண்முக கேத்திராணியத்தை கொண்ட இரும்பின் இணைப்பு சேர்வையா அதை ஒழுங்குல இல்லாம தந்திருக்கிறாங்க. அப்ப முதலாவது எங்கட ஒர்க் என்னன்னா இதை அட்ஜஸ்ட் பண்றது. அட்ஜஸ்ட் பண்ண உள்ள உங்களுக்கு எந்த விதமான அணுக்களுமே மிஸ் ஆகாம இணைகளை செலக்ட் பண்ணணும். மைய அணுவை செலக்ட் பண்ணணும். எந்த விதமான அணுக்களுமே மிஸ் ஆகாம இணைகளை செலக்ட் பண்ணணும். மைய அணுவை செலக்ட் பண்ணணும். முதலாவது பாருங்க எஃபி இருக்குது. எஃபி அங்கால H4T N4 சரி O4 இல்ல N2 O4 Br3 இதுல மைய அணி யாரு மைய அணி எஃபி அதுவோமா வேற இணை தெரிவு செய்ய போற நைட்ரஜன் 2 இருக்கு ரைட் நைட்ரஜன் 2 இருக்கு. அப்ப 2 நைட்ரஜனுக்கு ஏத்த மாதிரி ஹைட்ரஜன் அட்ஜஸ்ட் பண்ணயா என்ன வரும் NH3 2 டைம்ஸ் ஆக்சிஜன் 4 இருக்கு. ஆக்சிஜன் யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ண தண்ணிக்கு அட்ஜஸ்ட் பண்ண H2O எத்தனை டைம்ஸ் வரலாம் 4 டைம்ஸ் வரலாம். புரோமின் 3 வரட்டும். சரி அப்ப இதுல மைய அணுவை போடுற எபி மைய அணு வெண்முவை கேத்திர கணிதம் மட்டா வெண்முவை கேத்திர கணிதம் மட்டா கட்டாயம் நடுநிலை இணைகள்லாம் ஈதற் பிணைப்பால தான் வந்து இணையும். ரைட் நடுநிலை இணைகள்லாம் ஈதற் பிணைப்பால தான் வந்து இணையணும். அந்த பொக்ஸுக்கு வெளியால நடுநிலை இணை போவே இல்லாது. பொக்ஸுக்கு வெளியால போகும்னா அது அயன் பிணைப்பை ஏற்படுத்தும். அயன் பிணைப்பை ஏற்படுத்தணும்னா அவர் யார் அறிக்கணும் அயனா இருக்கணும். இல்லாட்டி அவர்ல சார்ஜ் ஏற்றம் இருக்கணும். அங்க நடுநிலையில ஏற்றத்தை நீங்க எதிர்பார்க்க இயலாது.
ஸோ NH3 2 டைம்ஸ் போடும். H2 4 டைம்ஸ் புரோமின் 3 இருக்குது. புரோமின் 3 போடும். ஓகே, இப்போ பாருங்க, இது 3 இது 3 இங்க என்ன வரும்? 3 பிளஸ் வரும். இது 3 இங்க என்ன வரணும்? 3 பிளஸ் வரும். இது 3 பிளஸ் இது 0 இது 0 இது பிளஸ் 3. ஓகேயா, இது 3 இது 3 இங்க என்ன வந்திருக்கணும்? 3 பிளஸ் வந்திருக்கணும். இது 3 பிளஸ் இது என்னது? பிளஸ் 3. ரைட், அடுத்தது FeH15 மேல போடுறேன். FeH15 அங்கால என்ன இருக்குது? N 5 டைம்ஸ், புரோமின் 2 டைம்ஸ் இருக்கு. இணைய முதலாவது செலக்ட் பண்ணு. பையானி Fe, நைட்ரஜன் 5 இருக்கிறதால NH3 5 டைம்ஸ் போடும். புரோமின் எத்தனை டைம்ஸ் வரணும்? 2 டைம்ஸ் வரணும். அப்ப பாருங்க, Fe NH3 5 டைம்ஸ் உள்ளுக்குள்ள வந்துருட்டு. NH3 5 டைம்ஸ் உள்ளுக்குள்ள வந்துருட்டு. மொத்தமா 6 இணையணும். மிச்சமா யார் இருக்குது? புரோமின் மட்டும்தான் இருக்குது. மிச்சமா புரோமின் மட்டும்தான் இருக்குது. அப்போ புரோமினை கொண்டு போய் இதோட போட்டு ரைட், வெளியால ஒரு புரோமின் வரணும். புரோமின் வெளியால ஒரு புரோமின் வருதன். இது என்ன? -1. இது -1. எங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ள ஒரு -1 இருக்குது. சரி, +1 தான். இது -1 வெளியே வரணும். உள்ளுக்குள்ள ஒரு -1 இருக்குது. அப்ப +1 வெளியே வரணும். சரி, +1 வெளியே வரணும். உள்ளுக்குள்ள ஒரு -1 இருக்குது. வெளியே பிளஸ் வரணும் 1 வரணும்டா இது என்னவா இருக்கணும்? +2 இருக்கணும். சரியான கஷ்டம் என்ன? ரைட், இதெல்லாம் யோசிக்கணுமா? இது உண்மைக்குமே கஷ்டம்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளவெல்லாம் யோசிக்க வேண்டி வருது. போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் இது கூட யோசிக்கிற அளவுக்கு இருக்காது. அப்படி இருக்கு இன்னொரு அணிகள். சரி, ஆனா நீங்க யோசிக்கிறது எல்லாமே உங்களுக்கு மார்க்ஸா தந்திருப்பாங்க. 22 தான் இதை +2 போடுறதுக்கு மார்க்ஸ். இது எத்தனை போட்டு காட்டுறதுக்கு எத்தனை இணை இருக்குது வெளியே காட்ட மார்க்ஸ். எல்லாத்துக்குமே மார்க்ஸ் ஏதாவது முடிச்சிருப்பாங்க. அடுத்தது பாருங்க, Fe என்கிட்ட போடுறேன். Fe KH4O2 Br4. அப்ப மைய அணி யாரு? Fe. ரைட், வேற யார் இருக்குது? K+ இருக்குது. தண்ணி 2 போடலாம். புரோமின் எத்தனை இருக்கு? 4 இருக்கு. அப்ப மைய அணு எழுதுகிறேன். Fe, தண்ணிய 2ஐயும் உள்ளுக்குள்ள போடுறேன். 2 முடிஞ்சது. இன்னும் 4 இணை வந்து சேரணும். இணை என்றால் தனிச்சோடி. வார புரோமின் இதுல 2 வந்துட்டு 4 புரோமின் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கலாம். ஒரு K+ கொண்டு வந்து சேர்க்கலாம். ஓகேயா, 4 இணை போடணும்னா 4 புரோமினை கொண்டு வந்து சேர்க்கலாம். இல்லாட்டி ஒரு K+ போட்டு 3 புரோமின் போட்டுடலாம். நீங்க சொல்லுங்க, நான் உள்ளுக்குள்ள K+ போட மாட்டேன். ஏன் K+ போட மாட்டேன்? உள்ளுக்குள்ள நான் K+ போட மாட்டேன். ஏன் K+ போட மாட்டேன்? ஏன் போட மாட்டேன்? இணை ஏன் K+ கொண்டு போய் சொல்லுவோம். அயன் தானே, Br- அயன், K+ அயன். நான் போட மாட்டேன். யாராவது K+ இல்லையா? K+ இணை இல்ல. ஓ, K+ இணையா வரையலாது. என்ன ஏன் இணையா வரையலாது? இணை என்றா தனிச்சோடி இலத்திரனை கொண்டு போய் ஈதற்புனைப்பால இணைக்கிறார்கள் தான் இணை. K+ இலத்திரன் பற்றாக்குறை உடையாள். பிளஸ்ஸா தனிச்சோடியை கொண்டு போய் கொடுக்க இயலுமா? இயலாது. நீங்க படிச்சிருப்பீங்க, அன்னையின் இணையும் நடுநிலை இணையும் தான் உங்களுக்கு இருக்குது. இருக்கும் பழைய 2019க்கு முன்னால கற்றையின் இணை ஒரே ஒரு இணை தந்திருப்பாங்க. NH2 NH3+ டயசோனியம் அயன். அது வேணுமெண்டா கற்றையின் இணையா வரலாம். எங்க இலத்திரன்ற செறிவு கூடுதலா இருக்குதோ அவங்க தான் இணையா இருக்கலாம். K+ எல்லாம் ஒரு ஓடையை இழந்து கொண்டு இருக்கிறார்.
அவரெல்லாம் இணையா வரையலாரு. சோ நான் கே பிளஸ் தூக்கி போட மாட்டேன். அதான் ரீசனா, வேற எந்த ரீசனுமே இல்லை. அப்ப கே பிளஸ் நான் எங்க போடுறேன்? அயன் வினைக்கு போடுறேன். கே ஒன்றுதானே இருக்குது, போட்டு இது பாருங்க. இது கே என்றா ஓகேயா, இது கே என்றா இங்க என்ன இருக்கும்? மைனஸ் ஒன் இருக்கு. ஓம் தானே, மைனஸ் ஒன் இருக்கு. இங்க 4 மைனஸ் இருக்கு. இங்க மைனஸ் ஒன் வருது, இங்க 4 மைனஸ் இருக்குது. இது 4 மைனஸ் என்றா இது என்ன? வழியால மைனஸ் ஒன்று வரும், 3 பிளஸ். ஓகேயா, இதெல்லாம் உண்மைக்கும் கஷ்டமான வேலை. அது ஏற்றுக்கொள்ளதான் வரும். இந்த மைனஸ் வந்து இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த டைம்ல நீங்க கண்டுபிடிச்சா கிளியரா ஆகும். ஃபைனல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரியது. என்ன உங்களுக்கு வளமையா வர்றது இதையெல்லாம் விட புத்தி வேலை. ஓகே, அடுத்து பாருங்க. Fe H15 N3 O3 Br2 N3 O3 Br2. இதுல பாப்போம். Fe எனா போடுங்க, Fe சரியா. H15 ஆகிய N3 இருக்கிறதால ஒரு அமோனியாவையும் எடுத்துக்கிறேன். 3 அமோனியா. ஆக்சிஜன் இருக்கிறதால 3 கண்டி. புரோமின் 2 டைம்ஸ் வரட்டும். மைய அணி Fe ரைட்டா. NH3 3 டைம்ஸ். அங்கால H2O எடுத்துங்க 3 டைம்ஸ். வெளியால என்னது? Br2 3 டைம்ஸ் Br2. அப்ப பாருங்க, இதுல 2 Br ரெண்டா இங்க என்ன இருக்குது? 2 பிளஸ் இருக்கு. 2 Br ரெண்டா என்ன இருக்கணும்? 2 பிளஸ் இருக்கு. 2 பிளஸ் வருதுன்னா ரெண்டுமே நடுநிலை. இது என்னவா இருக்கு? பிளஸ் 2வா இருக்கும். ஓகே தானே? 2 பிளஸ் என்றா இங்க பிளஸ் 2வா வரும். சரியோ, நாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். முதல்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க பாப்போம். அது பிறகு கேள்வி கேட்போம். இதுல அவசரம் இல்லையா இந்த கிளாஸ்ல? இது ஸ்லோவா தான் செய்வோம். எஸ்ஏ எம்சிக்யூ எல்லாம் செய்யக்குள்ள உங்களுக்கே தெரியும். நாளைக்கு 5 எம்சிக்யூ தான் செய்யும். எஸ்ஏ ஏண்டா 3 இல்லாட்டி 2 தான் செய்யும். அவசரப்பட்டா நார்மல் கிளாஸ் மாதிரி போய். வெளியே வர புரோமினுக்கு பிளஸ் வராது. ஆஹா, நான் அது இங்க போட்டீங்கன்னா சரியா, இந்த பிளஸ் இது ஒரு மைனஸ் என்றதால இந்த பிளஸ் ரைட். புரோமினுக்குரியது இல்லை, இங்க வர இதுல பிளஸ் ஒன்னுண்டா தான் ஒரு புரோமின் வரும். சரியோ, பிளஸ் ஒன்னுண்டா தான் ஒரு புரோமின் வரும். இன்னும் உங்களுக்கு ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணல என்னன்னா, நெட்வொர்க் அப்லோட் பண்றது சரியான ஸ்லோவா இருக்குது. அதனாலதான் போன சனிக்கிழமையில இருந்து வர இல்லை. இன்றைக்கு அது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகுது. அன்றைக்கு தான் அப்லோட் பண்ணேன். இல்லாட்டி 2-3 மணித்தியாலும் முடிக்கும் வீடியோ அப்லோட். குயிக்கா அப்பாட்டு சொல்லு இல்லையா? 10 மணி 9 மணிக்கு
சரியா? கேள்வியை பாருங்க, கேள்வியை பாருங்க. அதுல சொல்றாங்க சேர்வை ஏ நீர்க்கரைசல்ல 3 அயன தெரியுமா? அப்ப இதுல 3 அயனத்தாராலும் முதலாவது பிடிக்கும். பாருங்க, இது 4 அயன், 2 அயன், இதான் எத்தனை அயன்? 3 அயன், இதான் 3 அயன். தியரிய பாத்தீங்களா எப்படி இருக்கிறது? சேர்வை ஏ 3 அயன தருது. அதே பின்னால சொல்றாங்க ஏயிட நீர்க்கரைசலுக்கு AgNO3 சேர்க்கும் போது ஏயின் ஒரு மூலுக்கு ஒரு மஞ்சள் நிற உள்படிவில் 2 மூல் உருவாகும். AgNO3 போடக்குள்ள மஞ்சள் நிற உள்படிவு எப்படி வரும்? 2 மூல் வரும். 2AgBr, 2AgBr. உண்மையுமே AgBr மஞ்சள் கலரா? என்ன கலர்? வெண்மஞ்சள். வெண்மஞ்சள் மஞ்சள்னா அவங்களுக்கு என்னது? ஒன்றுதான். வெண்மஞ்சள் மஞ்சள்லாம் என்னது? ஒன்றுதான். கிரிம்சன் சிவப்பு சிவப்பெல்லாம் என்னது? ஒன்றுதான். சரியோ? எக்ஸாமினருக்கு அவருக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இங்க நீங்க தான் ரெண்டு சண்டை பிடிக்கிறது. இது கடும் நீளமா நீளமா? என்ன மென்னீளமா நீளமா? செப்பு 2+. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீளம் என்ன சொல்லுவாங்க? நீங்க இங்க இருந்து சண்டை பிடிப்பீங்க, நீ வெண்ணீளம் போட்டு அதால அதுக்குள்ள அது சிலபஸ் வேற, இது சிலபஸ் வேற, எல்லாமே உண்டு தானா? இதுல எல்லாம் சண்டை பிடிச்சிட்டு நிக்கிறே இல்லை. இன்னளவா கலர் தெரிஞ்சிருந்தா சரி. அடுத்து 2வது சேர்வை பிக்கு நீர்க்கரை செல்ல 4 அயன தருதா. அப்ப 4 அயன் வாரது யாரு? இதுல 2 2 4 பி. பெரிய கஷ்டம். 4 அயன தருதாமா. பீட ஒரு நீர்க்கரைசலுக்கு AgNO3 சேர்க்கக்குள்ள ஒரு மஞ்சள் நிற உள்படிவிட 3 மூல் வருதான். AgNO3 போடக்குள்ள மஞ்சள் கலர் உள்படிவு AgBr 3 மூல். சரியோ? சேர்வை சீட நீர் கரைசலுக்கு கரைசல் 2 அயன தருதான். இது ரெண்டுமே சியா இருக்கலாம். சரி, AgNO3 சேர்க்கக்குள்ள சீர ஒரு மூலுக்கு ஒரு மஞ்சள் நிற உள்படிவு உண்டாகுதான். இப்ப மஞ்சள் கலர் உள்படிவு வரணும்டா இதான் மஞ்சள் கலர் உள்படிவு வரலாம். AgBr இதான் சி. ஏன்னா இங்க மஞ்சள் கலர் உள்படிவு வரையலாது. ஏன் வரையலாம்? ஏன்னா Br மைனஸ் இல்லைன்னு. எங்க Br மைனஸ் இல்லை? அயன் பிணைப்புல Br மைனஸ் இல்லை. அப்புறம் இந்த Br இழுத்து போட்டுருக்கேன் இல்ல, AgBr வருது என்று. சரியா? அது போகாது. இங்க இருந்து போகும். இங்கே தாக்கம் இல்லை. இதே மாதிரிதான் 2019 இருக்கும் சீனியர் மைனஸ் கண்டுபிடிக்கிறது. பாஸ் பேப்பர் தான் ஃபைனல் பேப்பர். என்ன 22 21 இருக்குதோ அதான் உங்களோட பேப்பர்லயும் இருக்கு. பாருங்க, இதுல கேள்வியே பார்ப்போம். நான் மார்க்ஸ் சொல்றேன் பாருங்க, எப்படி மார்க்ஸ் கொடுத்திருப்பாங்க என்று. இன்னும் காணி எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? இப்ப கேள்விக்கு போவோம். அதுல முதலாவது கேள்வி கேட்கிறாங்க பாருங்க, இரும்பின் பொது ஒட்சியேற்ற நிலை என்ன? இரும்புட பொது ஒட்சியேற்ற நிலை எத்தனை? +2ம் +3யும் ரெண்டையும் எழுதிருந்தீங்கன்னா 6 மார்க்ஸ். சரியா? +2 +3 எழுதுனா 6 மார்க்ஸ். மஞ்சள் நிற வீழ்படிவி இனங்காணட்டாமா. மஞ்சள் நிற வீழ்படிவி யாரு? AgBr போட்டா 3 மார்க்ஸ். அதை கரையை செய்யத்தக்க ஒரு ரசாயன பொருள் என்னதுல AgBr கரையும்? கான்சென்ட்ரேட் அமோனியாவுல, ஐதான அமோனியாவுல AgCl கரையும். செறிந்த அமோனியாவுல யாரு கரையும்? AgBr கரையும். செறிந்த அமோனியாவிலையும் AgI கரையாது. அதனால கண்டுபிடிக்கிறதுக்கான சோதனை மஞ்சள் கலர் உள்படிவு வந்து செறிந்த அமோனியாவுல கரைய இல்லைன்றா அது AgI. 2022 கேள்வி அது. அப்ப செறிந்த அமோனியாவுல
கரையே இல்லை. ஓகே, சரி. இந்த அமோனியா வந்து போட்டீங்கன்னா அதுக்கு 2, ஸோ 5 மார்க்ஸ். அடுத்தது கேள்வியை பாருங்க. ஏபிசிடி ஆகிய சேர்வையில் ஒவ்வொன்றிலும் உலோக அயனோட இணைந்த இணைகளை இனங்காணலாம். அப்ப ஏல போடுவீங்க H2O Br மைனஸ், சரி, H2O அமோனியா. பில போடுவீங்க H2O அமோனியா. சில போட போறீங்க NH3 Br மைனஸ். டில போட போறீங்க H2O Br மைனஸ். எல்லாத்தையுமே தனித்தனியா போட்டீங்கன்னா 8 மார்க்ஸ். தனித்தனியா போட்டீங்கன்னா 8 மார்க்ஸ். ஓகே, ஏன் கண்டுபிடிச்சதுன்னா இதுக்கு பிறகு அப்ளை பண்றீங்க. அடுத்தது ஏபிசிடி ஆகிய சேர்வைகள் ஒவ்வொன்றிலையும் இரும்பிட ஒட்சியேற்ற நிலையா. ஏல என்னடா +2, பில என்ன +3, சில என்ன +2, டில என்ன +3. அப்படி எழுதி கொடுக்க 2 2 2 8 மார்க்ஸ் என்று வந்து 8 மார்க்ஸ். அடுத்த இரும்பிட இலத்திரன் நிலை அமைப்பு. அந்த ஏபிசிடியில தான் கேட்கிறாங்க. முதலாவது ஒட்சியேற்ற நிலை, இரண்டாவது இலத்திரன் நிலை அமைப்பா. இலத்திரன் நிலை அமைப்பு எழுதுவீங்க 1s2 2s2 2p6 +2 3s2 3p6 4s0 3d6. என்ன 4s காட்ட மாட்டீங்க, 3d6 வரும். ஸோ +2 அதுக்கு 2 மார்க்ஸ். திரும்பி பிலையும் +3, என்ன 3d5 என்று வரும், அதுக்கு 2 மார்க்ஸ். சில +6 அதே விட 3d6 என்று வரும், அதுக்கு 2 மார்க்ஸ். சரியான கஷ்டம். டில +2 இல்ல +3 3d5 அதுக்கு 2 மார்க்ஸ். அப்ப மொத்தமா அந்த 4வது கேள்விக்கு 16 மார்க்ஸ். 8 8. அடுத்தது கடைசி கேள்வி. ஏபிசிடி ஆகியவற்றிட கட்டமைப்பு நான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். 1க்கு 10 படி 40 மார்க்ஸ். மொத்தமா 75 மார்க்ஸ். 1க்கு 10 படி 40 மார்க்ஸ். மொத்தமா எத்தனை மார்க்ஸ்? 75 மார்க்ஸ் வந்துட்டு. எதான் சொல்றேன், இன்னொரு அன்னைக்கு 5 நிமிஷம் கேள்வி 8. இதுலதான் டைம் மிச்சப்படுத்துறேன். இப்படித்தான் ஒரே வருது, இந்த முறையும் வருது. சரி, இது செஞ்சதோட அதுல இருக்கிற கேள்விக்கு போவாங்க. ஓகேயா, நாங்க 2018 கேள்வியை செஞ்சுட்டு முடிக்குமா? 2018 கேள்வி எடுங்க. மலாரண்டு ஒரு 3 நிமிஷம் தரேன் வாசிக்கிறதுக்கு, நானே செஞ்சு. இதே கேள்வி, ஒரு மாற்றமும் இருக்காது கேள்வியில. இந்த பேப்பர் வேணும். அடுத்த 2018 ட்ரை ஒன்று பேப்பரா அது? சரி, சரியா, ஒன்று பேப்பர்ன்றது மறந்து. 18ல 10வதுல கேள்வி. இது 10வது எலக்ட்ரோ இன்ஆர்கானிக்ஸ். இப்ப 7வது. யாரும் கண்டுபிடிச்சிட்டியா? நீ கட்டிக்காது.
இப்ப இருக்காடாங்க சரி கண்டுபிடிச்சிருப்பீங்க இவ்வளவு நேரம் கூட உங்களுக்கு ஏபி ஆகியன எண்கோண கேத்திரணியத்தை கொண்ட சிக்கல் அயனம் எண்கோண கேத்திரணியம் என்றா என்னது ஒரு மைய அணுவும் 6 இணையையும் வரணும் அவை ஒரே அணுவுக்குரிய அமைப்பு எம்என் C5 ரைட் எம்என் C5 H3 N6 கொண்டுள்ளதா அப்ப முதலாவது இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் எம்என் மைய NH3 ஒரு அமோனியா எடுக்கு நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் இருக்கிறதா 3 ஹைட்ரஜன் ஒரு அமோனியா மிச்சமும் கார்பனும் நைட்ரஜனும் இருக்கும் CN மைனஸ் எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ் CN மைனஸ் 5 டைம்ஸ் சரி அதுல ஒவ்வொரு சிக்கல் அயனிலையும் 2 வகையான இணைகள் உலோக அயனோட இணைக்கப்பட்டிருக்குதான் முதலாவது ஏ அடங்கும் ஒரு நீர்க்கரைசலை பொட்டாசியம் கூட பரிகரிக்கக்குள்ள சி எனும் இணைப்பு சேர்வு கிடைக்கும் 2018 பாருங்க ஏ அடங்கும் ஒரு நீர்க்கரைசலை பொட்டாசியம் கூட பரிகரிக்கக்குள்ள சி எனும் இணைப்பு சேர்வை உருவாகும் சி ஆனது நீர்க்கரைசல்ல 4 அயனை கொடுக்குது அப்ப அதை அப்படியே நான் படமா போட்டு இதான் ஏ அதை நான் கே பிளஸோட பரிகரிக்கிறேன் எனக்கு சி வந்து நீர்க்கரைசல்ல 4 அயனை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் சிக்கல் அயனத்தின் அயன் ஒரு அயன் சிக்கல் அயனத்தின் அயன் ஒரு அயன் அங்கால பொட்டாசியம் உப்பு போடுறாங்க 4 அயன் என்ன வரணும் K3 வரணும் சரியா அப்ப K3 இங்க இருக்குதுன்னா என்ன இருக்குது 3 மைனஸ் இருக்குது அதே ஆக்கள் தான் எம்என் NH3 இருக்கிறது CN இருக்கிறது அன்னைக்கு எனக்கு தெரியும் CN மைனஸ் என்ன இது 5 மைனஸ் 3 மைனஸ் வரணும் இது என்னவா இருக்கு 2 பிளஸ் இருக்கு 3 மைனஸ் வரணும்டா 2 பிளஸ் இருக்கு ரைட்டா இதுல இவர் யாரா இருப்பாரு எம்என் NH3 C என்ற 5 டைம்ஸ் 3 மைனஸ் ஏயும் கண்டுபிடிச்சிட்டு சியும் கண்டுபிடிச்சு அடுத்தது சொல்றாங்க பி அடங்கும் நீர்க்கரைசலை பொட்டாசியம் கூட பரிகரிக்கக்குள்ள டி என்ற இணைப்பு சேர்வை கிடைக்குதான் பிய பொட்டாசியம் கூட பரிகரிக்கக்குள்ள டி என்ற இணைப்பு சேர்வை கிடைக்குதான் டி என்றது நீர்க்கரைசல் எத்தனை அயனை கொடுக்குதான் 3 அயனை கொடுக்குதான் அப்ப சிக்கல் அயன் எங்களுக்கு தெரியும் ஒரு அயன் இதான் டி அப்ப 3 அயன் வரணும்டா இது என்னவா இருக்கணும் K2 இருக்கும் அப்ப இது K2 இருக்கணும்டா இங்க என்ன இருக்கும் 2 மைனஸ் இருக்கும் அப்ப எம்என் அதே ஆகிறது எம்என் NH3 C என்ற 5 டைம்ஸ் அப்ப இது மைனஸ் 5 இது 0 2 மைனஸ் வரணும்டா இது என்னவா இருக்கும் 3 பிளஸ் இருக்கும் ரைட்டா அப்ப இங்க வரும்போது எம்என் NH3 C என்ற 5 டைம்ஸ் இவ்வளவுதையும் கண்டுபிடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 மார்க்ஸ் வந்து அங்கால மிச்ச மார்க்ஸுக்கு அதோட உட்சியேற்ற நிலை என்ன என்று கேட்பான் IUPAC பேர் என்ன என்று கேட்பான் இலத்திரன் நிலை அமைப்பு என்ன என்று கேட்பான் அப்ப மிச்சம் 25 மார்க்ஸும் அதுக்குள்ள வராது இதான் இனோகானிக் கேள்வி இணை கேள்வி சிம்பிளா வெட்டி எரியல் அதோட எலக்ட்ரோவையும் நீங்க போட்டீங்கன்னா ஒரு எஸ்ஏ ரெடி ஓகானிக் ஒரு எஸ்ஏ ரெடி பண்பறி வகுப்பு திரும்பியும் பழகி போட்டு பண்பறி வகுப்பு பழகுனா 3வது எஸ்ஏ ரெடி 4வது பிசிக்கல் எஸ்ஏ அது ஏதோ கேசஸ் எனர்ஜிக்ஸா ரசாயன சமநிலை எனர்ஜிக்ஸா கைனெட்டிக்ஸ் அவற்றை சமநிலையா கேட்டது உங்களை பொறுத்து அதனால ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுவும் செஞ்சு விட எல்லாம் எழுதினா நீங்க 2016-17 10வதுல ஏயில வர இணை கேள்வி
அதை செஞ்சு பாருங்க. 2016, 17 அது நான் இப்பயாவது எக்ஸாமை போட்டு செஞ்சு கொடுக்கணும். ஓகே, நீங்க இப்போதைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததுல இதுல பேலன்ஸ் கேள்வி நான் அந்த எலக்ட்ரோ கேள்வியை பார்த்துட்டு எலக்ட்ரோல கார ஊடகத்துல சமப்படுத்துற மாதிரி ஒரு 4-5 கேள்வி பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி கார ஊடகத்துல சமப்படுத்துறதுதான் வாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கார ஊடகத்துல சமப்படுத்துற மாதிரி 4-5 கேள்வி பார்ப்போம். அடுத்த எலக்ட்ரோ கேள்வியை செஞ்சு கொடுத்துருவோம். சரி, சனிக்கிழமை இருக்குதான் நாளைக்கு. என்ன நாளைக்கு 6 மணிக்கு இது நடக்கும். நேற்று மிஸ் ஆகினது எனக்கு. இந்த நாளையில கொஞ்சம் அடிக்கடி மிஸ் ஆகும். பட் நான் அதை கவர் பண்ணி போட்டுருவேன். எப்படிய சனி ஞாயிறுலாம் போட்டு இல்லாட்டி ஏதோ பார்த்துக்கொள்ளுங்க. சரி, IUPAC பேர் எழுதுறது விடைய பார்த்து பழகுங்க. 4 நாளே ஸ்பெல்லிங் குள்ள விடுவேன். நீங்க விடைய பார்த்து பழகுங்க. சரியா? என்கிட்ட கேட்டேன்.